வணக்கம். அம்மாவின் சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சர்வம் தாளமயம் படம் பார்த்துட்டு வந்தேன். ராஜீவ் மேனன் 2000 கண்டுகொண்டேன் படம் எடுத்தார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த படத்தை இயக்கியிருக்கார். நான் படம் நன்னா இருந்தால் மட்டும்தான் விமர்சனம் பண்ணலான்னு நினச்சேன். நன்னா இல்லாத படத்தை பற்றி சொல்லி யாருக்கு என்ன லாபம்? படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது எனக்கு டபுள் ட்ரீட் மாதிரி. என் பையன் மிருதங்கம் வாசிப்பான், அதை தான் நான் பின்னாடி பேக்ரவுண்டு மியூசிக்காக போட்டிருக்கேன். நாங்கள் பிராமின். நாங்கள் எங்களோட மிருதங்கத்தை சர்வீஸ் பண்ணுறவர் ஒரு கிறிஸ்டின், பொன்மலைப்பட்டியில் இருக்கார். சாலமன்னு பேர் அவர் பேர். அவரோட அப்பா லூர்து சாமி. இவ பரம்பரையாக மிருதங்கத்தை சர்வீஸ் பண்ணுவாள். அவள் மிருதங்கத்தை தொட்டு இப்படி 2 தட்டு தட்டினாலே இது எந்த ஸ்ருதியில் இருக்குங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவாள். மிருதங்கம் வாசிக்கிறதுங்கிறதும் சரி, மிருதங்கத்தை சர்வீஸ் பண்ணுறதுங்கிறதும் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு தரம் மிருதங்கத்தை போய் ஸ்டேஜில் வாசிச்சுட்டு வந்தோம், இல்லை 2 தரம் வாசித்தோம்னாலே அதை திருப்பி சர்வீஸ் பண்ணால் தான் திருப்பி அதை வாசிக்க முடியும். ஒன்றா அதில் கட்டியிருக்கிற அந்த வாறு லூஸ் ஆகிடும். 2வது அதில் சாதம்னு சொல்லுவாள், அது உதிர்ந்து போயிடும். சாதம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியல, அதில் நடுப்புற மிருதங்கத்துக்கு நடுப்புற கருப்பாக இருக்கிற இடம் சாதம்னு சொல்லுவாள். அதை வாசிக்க அது உதிர்ந்து போயிடும். திருப்பி அது சாதம் போட்டால் தான் அதில் வாசிக்க முடியும். சாதமும் சாலமன் தான் போட்டு தருவார். அதை தட்டி பார்த்ததுமே எந்த ஸ்ருதியில் இருக்குங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். இந்த படமும் என்னோட வாழ்க்கையில் நான் தினமும் சந்திக்கிறதும் கரெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் படத்தில் வர எல்லாமே வாழ்க்கையில் தினமே நடக்கிறது தான். நடக்காத ஒன்றை அவர் காமிக்கலை. சமூகத்தோட ஏற்றத்தாழ்வை கரெக்டாக சொல்லியிருக்கார். அது உண்மை தான். கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கிறவா எல்லாருக்குமே இது நன்னா தெரியும். இதை யாருமே மறுக்க முடியாது. மறுத்தானா அவள் பொய் சொல்கிறான்னு தான் அர்த்தம். மிருதங்க சக்கரவர்த்தியா பாலக்காடு வேம்பு ஐயரா நெடுமுடி வேணும் நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்கார். அந்த பக்கம் ஜான்சனா மிருதங்கம் செஞ்சு வியாபாரம் பண்ணுற மிருதங்க தொழிலாளியா குமாரவேல், அப்பப்பா எப்படி ஒரு பட்ட நடிப்பு அது. ஜிவி பிரகாஷ் ஜான்சனா இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, அவரும் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லலாம். இவ்வளோ ஒரு நல்ல ஆக்டர் ஏன் மட்டமான படங்களில் நடித்தார்னு தெரியல. ஆனால் இனிமே அவர் படம் சூஸ் பண்ணும்போது நல்ல படமாக சூஸ் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஜிவி பிரகாஷ் இன்னும் 100கணக்கான படங்களில் நடிக்க போகிறார். அவர் எத்தனை படத்தில் நடித்தாலும் கவலை இல்லை. டாப் 3 படத்தில் இந்த சர்வம் தாளமயமும் ஒன்றா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். கேட்கணுமா? அவரோட பழைய 2000 அவர் எப்படி வாசித்தாரோ, எப்படி இசையமைச்சாரோ அந்த மியூசிக்கை இப்போ இந்த படத்தில் பார்க்கலாம். அருமை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. மியூசிக் பிடிச்சவா, மியூசிக்கில் இன்வால்மெண்ட் இருக்கிறவா